கேளுங்க. வணக்கம். நான் கரூருக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வந்தோம். எங்க கட்சியினுடைய முக்கியமான ஒரு நிர்வாகியுடைய இல்ல திருமண விழாவில கலந்து கொள்வதற்காக கரூருக்கு வந்திருக்கேங்க. அந்த வகையில நேத்து திருமணம் நல்லபடியாக முடிந்தது. நேத்தே நீங்க எல்லாரும் பிரஸ் அங்க இருந்தீங்க. பட் ஓவர் சவுண்ட் அங்க அதனால தான் நான் தனியா உங்களுக்கு பிரஸ் மீட் குடுக்குறேன்னு சொன்னேன். கேளுங்க உங்க கேள்விகளை. மேடம் அதிமுக ஆனா திமுகவுடைய தீர்மானத்துக்கு ஆதரவு எந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சோம்? ம். பிறந்தநாள் பிறந்த நாள் இல்ல. அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுல கேப்டனுக்கு அவங்க அஞ்சலி செலுத்தினாங்க. அது ஒரு அரசியல் நாகரிகங்க. அரசியல்ல நாகரிகமே இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. அரசியல் நாகரிகம் அது. ஒருத்தருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றது, நமக்காக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றும்போது ஒரு நன்றி சொல்வது எல்லாமே அரசியல் நாகரிகம். அந்த வகையில தான் அத நம்ம சொல்லியிருக்கோம். முதல்வர் அவர்களுமே என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாரு. அவர் மட்டும் இல்ல அண்ணன் எடப்பாடியார், அதே மாரி அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாரி தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாமே என்னுடைய பிறந்தநாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்வதும், இந்த மாரி தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது ஒரு நன்றி சொல்வதும் அரசியல் மாண்பு, மரபு, நாகரிகம். வேறங்க? ம். ஆமாங்க. இல்ல தனித்து நிக்கிற முடியும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை உருவாக்குனதே கேப்டன் தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியாவது தனிச்சு நின்னுருக்காங்களா? இப்ப சகோதரர் சீமான் அவர்கள் நிக்கிறார். இன்னும் விஜய் என்ன அவருடைய நிலைப்பாடுன்னு சொல்லல. பட் அதுக்கான துவக்கம் கேப்டன் தாங்க. அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதை காலம் தான் பதில் சொல்லும். 2026 தேர்தலில் தேமுதிக தலைமையிலான இப்பயே நிறைய கூட்டணி இருக்குங்க. ஓட் ஸ்பிளிட் தாங்க அதிகமாகும். நிக்கிறது ஒண்ணும் பெரிய குதிரை கொம்பு இல்ல. 234 தொகுதியும் முதல் தேர்தல்லயே பார்த்தவங்க தான் நாங்க. ஆனா வெறுமனே போட்டியிடுவது மட்டும் இலக்கில்லை. வெற்றி பெற்று 2026ல் தேமுதிக மிகப்பெரிய ஒரு பலத்தோடு அசெம்பிளிக்கு போகணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். கட்சி ஆரம்பிச்ச அப்படி கிடையாது. வர வர குறையுதுன்னு நீங்க வேணா சொல்லலாம். அப்ப நாங்க 234 தொகுதியில நின்ன பெர்சன்டேஜ இப்ப நீங்க சொல்றீங்க. 8.33 ஃபர்ஸ்ட் தேர்தலையும் அப்புறம் எம்பி எலெக்ஷன்ல 2009ல 10.33 வாங்கினது. நாங்க அனைத்து இப்போ 234லயும் நம்ம அசெம்பிளிக்கு நின்னோம். 40 தொகுதியிலயும் இந்த பாராளுமன்றத்துல நின்னோம். அந்த பெர்சன்டேஜ இப்ப நாங்க நிக்கிற தொகுதியோட நீங்க கம்பேர் பண்றீங்க. முதல்ல கம்பேரிசனே ராங். புரியுதுங்களா? 40 தொகுதியில நின்னதையும் 4 தொகுதியில நிக்கிறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க. 234 தொகுதியில நின்னதையும் அதுக்கு அடுத்து நிக்கிறதையும் கம்பேர் பண்றீங்க. இப்ப நாங்க நிக்கிற தொகுதியை மட்டுமே வச்சு நீங்க பெர்சன்டேஜ் சொல்றீங்க. எங்களுடைய வாக்குகள் மற்ற தொகுதிகளில் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு செல்லுதே. ஏன் அது கணக்குல எடுக்க மாட்டேங்கிறீங்க? சோ அது கம்பேரிசன் இட்ஸ் வெரி வெரி ராங்ங்க. அப்படி கிடையாது. எங்களுடைய ஓட் பேங்க் அப்படிதான் இருக்கு. இன்னும் நீங்க கிளை கழகங்கள் வரைக்கும் போய் பாருங்க. எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் பூத் கமிட்டிகளை போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சரி நிகராக நிற்கின்ற ஒரே கட்சியாக இன்னைக்கும் தேமுதிக இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கும் BL2 ஃபார்ம் நாங்க ஃபில் பண்ணி கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டோம். 234 தொகுதிக்கும் நான் இன்னும் 2-3 நாள்ல ஒரு மீட்டிங் தலைமை கழகத்துல இருக்குங்க. 234 தொகுதிகளுக்கும் மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் 4 நாட்களுக்கு சென்னையில நடக்க இருக்கிறது. எனவே நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேர்தலுக்கு. எதுங்க? இது போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும். எங்க கிட்ட கேட்க கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும். விஜய் கிட்ட போய் கேளுங்க. அரசியல்னாவே அதுதானேங்க. இல்லையா? அதுதான் சொல்றேன். அரசியல் என்றாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் கேப்டன் மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. கலெக்ட் இதான் முடிவுனா முடிவு, இல்லைன்னா இல்ல அப்படி இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாவும் அதுதான். இது இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்ததுதான். இப்ப அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது தேர்தலை நோக்கி தான் இன்னைக்கு கட்சிகளும் சரி அரசியலும் நகருதுங்க. அதனாலதான் நான் அன்னைக்கே என் பிரஸ் மீட்ல சொன்னேன். எங்களுடைய நகர்வும் இனிமேல
தேர்தலை நோக்கி அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு பதிய வச்சிருக்கேன். தொடர்ந்து இப்ப அதிமுக வந்து ராஜ்யசபா ஆமா. கடலூர் மாநாட்டுல ஏதாவது அது இருக்கான இல்ல அவங்க வந்து எங்களுக்கு வந்து 5 எம்பி உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான். அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திலே அன்னைக்கே நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோம்னு நான் சொன்னேன். அப்பதான் அண்ணன் எடப்பாடியார் வந்து இப்ப எலெக்ஷன் டைமா இப்ப சொல்ல வேணாம் பின்னாடி சொல்லுவோம்னாரு. ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணான்னு அன்னைக்கு சொல்லல. அதுக்கு பிறகு 2025 6 எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே ஆஹ் மரபு கிடையாது. என்னுடைய வார்த்தை தான் அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார். ஸோ அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுட்டோம். பட் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க 2026 உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல எல்லாருமே நினைச்சது 2025 கொடுப்பாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சது. நாங்க பேசினது அதான். ஆனா அண்ணன் வந்து இப்ப வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி 2026 தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார். புரியுதுங்களா? நல்ல பொறுமையா இருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்க. இல்ல நம்ம வந்து இது கடலூர்ல வந்து ஜனவரி 9ஆம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க. அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும். அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்கும். இல்லையே இதுல காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு என்ன? அவங்க எழுதி கொடுத்ததை நாங்க சொன்னோம். சரிங்களா? அது 25 26 நான் எழுதுங்கன்ற போது அது எழுதக்கூடாதுமான்றாரு. சரி நம்ம ஒத்துக்கிட்டோம். அது 25க்கு பதில் 26ன்னு அறிவிச்சிருக்காரு. அவ்வளவுதான். அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆமாங்க. இல்ல அப்படி வந்தா நல்லதுதாங்க. கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லதுதாங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியே தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. இல்ல சாத்தியம் இருக்குங்க. 2026ல அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது. டைம் இருக்கு. யோசிச்சு நான் சொல்றேன். சரிங்களா? ஆமாங்க. கொடுப்பேன். பேப்பர் கொடுப்பேன். இப்ப நான் எந்த மாவட்டத்துல இருக்கேன்? கரூர் மாவட்டத்துல இருக்கேங்க. சரி நம்ம எப்ப பாரு கூட்டணி பத்தி அரசியல் பத்தியே தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் மக்களுக்காக பேசுவோம். ஏன்னா அதுதாங்க முக்கியம். இன்னைக்கு மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதுதான் மெயின் அரசியல்ல. பட் நம்ம தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சுன்னா வெறும் கூட்டணி அப்புறம் தேர்தல் இதை நோக்கியே போகுது. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். வந்தா அட்லீஸ்ட் மக்கள் கேள்வி நீங்க கொஞ்சம் கேட்கணும்னு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் கரூர்ல இருக்க மிக முக்கியமான ஒரு 4 கருத்து சொல்றேன். இங்க யார் அமைச்சரா இருந்தார்? மிஸ்டர் செந்தில் பாலாஜி. உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு வந்துங்க மணல் கொள்ளை மிக மிக மோசமாக நடக்கிற ஒரு மாவட்டமாக கரூர் மாவட்டம் இருக்குங்க. இன்னைக்கும் 17 டாரஸ் லாரிகள் புடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு எதிர்காலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ இருக்கிற மணலை மொத்தம் கொடுத்த அளவை விட நீங்க அள்ளி அள்ளி விற்பனை செய்து கொண்டே இருந்தால் வருங்கால தமிழ்நாட்டுக்கு வருங்கால சந்ததிக்கு என்ன மக்களுக்கு இந்த அரசுகள் விட்டு செல்றாங்கன்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதே மாதிரி டாஸ்மாக் பத்தி நீங்க கேட்டீங்க. இங்க ராத்திரி ஆனாலும் பகல் ஆனாலும் 24 மணி நேரமும் டாஸ்மாக் விற்பனை மிக மிக மோசமாக இங்க கரூர் மாவட்டத்தில் நடப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் ஸ்டாண்டுன்னு மாத்தி ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவுகிறது. எனவே மக்கள் யாருக்கும் இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட்ல திருப்தி கிடையாதுங்க. பழைய இடத்திலேயே பழைய பஸ் ஸ்டாண்டை விரிவாக்கம் பண்ணி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தா இந்த கரூர் மாவட்டத்துக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கும் நிச்சயமாக அது நல்லது செய்யும் என்பதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. அதே மாதிரி மதுபான கடைகள் இங்க பார்த்தோம்னா தங்கு தடை இல்லாம 24 மணி நேரம் நடக்குது. அரசு தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் கரூர் மாவட்டத்துல தங்கு தடையின்றி விற்பனை நடப்பதாகவும் ஒரு செய்தி. அதனால லாட்டரி வந்து தடைன்றோம், அப்ப எப்படி விற்பனை நடக்குது? டாஸ்மாக்கு வந்து குறிப்பிட்ட டைம் தான் பிக்ஸ் பண்றாங்க கவர்மெண்ட். பட் அது மீறி எப்படி டாஸ்மாக் விற்கிறாங்க மதுபானங்களை?
எல்லாமே இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்க தோட்டத்துல தனியா வசிக்கின்ற முதியவர்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. யார் வர்றாங்க? எதுக்கு கொலை செய்றாங்க? என்ற ஒரு எதுவுமே இல்லாம ஒரு நிலைமை, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப முதியவர்களுக்கும் தனியாக தோட்டத்துல தங்குபவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது என்று மக்கள் கேள்வியை இந்த நேரத்துல நான் அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்கிறேன். உரிய பாதுகாப்பு கொடுத்து நிச்சயமாக மக்களை காக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமைங்க. அதே மாரி இங்க கனிம வள கொள்ளையும் மிக மோசமா இருக்கு. அதுவும் உடனடியாக தடுக்கப்படணும் என்பதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரூர் மாவட்டத்தின் சார்பாக, இந்த மக்கள் சார்பாக நான் வந்து உங்க பத்திரிகையாளர் முன்னாடி இந்த கேள்விகளை வைக்கிறேன். உடனடியாக தமிழக அரசும், முதல்வர் அவர்களும் நான் சொன்ன இந்த அத்தனையும் உடனடியாக சரி செய்து, இன்னும் இருக்கின்ற 6, 7 மாசத்துல தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகே. நன்றி, நன்றி. சந்தோஷம்.